எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பட்ஜெட் முடிஞ்சப்புறம் முதல் வீக்கெண்டில் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். இந்த பட்ஜெட்டை டீட்டெயில்டாக நானும் பிரபஞ்ச சக்கரவர்த்தியும் சாட்டர்டே 8ஆம் தேதி அன்னைக்கு அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். கார்த்தால இவெண்ட் இருக்கும். மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் என்ன இன்சைட்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே என்னோட ஃப்ரீ மணி புக்கையும் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். இவெண்ட் ஃப்ரீ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் லாட்டரியில் மக்கள் எப்படி பணத்தை இழக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியது அரசு பொறுப்புன்ற மாதிரி இந்த பங்குச்சந்தையிலேயே நிறைய பேர் இன்னைக்கு பணத்தை இழந்துட்டாங்களா, அவங்கள காப்பாற்ற வேண்டியது அரசு பொறுப்பு இல்லையா? நான் என்ன சொல்லிட்டேன், இந்த அரசாங்கத்துக்கு எனக்கு ஒத்து போகாது. எண்ணெய் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் எல்லா கமோடிட்டிஸும் பாதிக்கப்படுது. எங்கே சார் ஏறி இருக்கு? அதெல்லாம் நிர்வாகத்திறமைன்னு வேணும். இல்லை, எல்லா கமோடிட்டிஸும் அதை தொடர்ந்து சரியாமைக்குது. ஏன்னா நீங்கள் டேக்ஸ் போட்டுருங்க. அதான் நானும் கேட்குறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறேன், பெரும்பாலான அரசியல்வாதிகள் சார் நீங்கள் அரசியல்வாதிகளே விட்டுருங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டாமல் ஏமாத்துறது, இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் ஒரு கலாம் எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஒரு காமராஜ் எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா? முடியாது. இப்போ மக்கள் பண்ணுற தப்பு தான் அது. உனக்கு அறிவு இருக்கான்னு பார்ப்போம் எனக்கு. அதனால நான் சொல்கிறது நிறுத்த போகிறதில்ல. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டு போயிடுவேன். காந்தியே மடிக்காத நாடு இன்னைக்கு. உங்களுடைய பார்வையில் யார் பணக்காரர், யார் ஏழை? கவலையே இல்லாதவன் பணக்காரன். ஆனால் அது மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் முக்கந்தர் கா சிக்கந்தர்னு ஒரு படம் வந்தது. அதில் முதல்ல ஒருத்தன் சுடுகாட்டில் தான் அந்த டைட்டில் சாங் தான் வரும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதில் கண்ணு இல்லாதவன் ஒரு பாட்டு பாடுவான். அதில் அவன் என்ன சொல்லுவான், உருதுவில் பாடுவான், சந்தோஷங்கிறது ஃப்ளீட்டிங், ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு போயிடும். சோகங்கிறது எப்போதுமே நம்மளோட இருக்கும். என்ன மாதிரி பெரிய பணக்காரனா ரமண மகரிஷி, காமராஜ், அப்துல் கலாம், பணத்தில் நாட்டமே இல்லாமல் மக்களுக்காக எல்லாம் செய்கிறவன் தான் உண்மையான பணக்காரன். இப்போ ரத்தன் டாட்டா இருந்தார், நம்ம காலத்தில் ரத்தன் டாட்டா இருந்தார். அவங்களோட பெரியப்பா ஜேஆர்டி டாட்டா இருந்தார். ஏன்னா ஜேஆர்டி டாட்டாவை நானே பார்த்துருக்கேன். வாலியோட இடத்துல சொல்லுவார், ஒரு நாளைக்கு நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், பாம்பேயில் மழையாக கொட்டின்னு இருந்ததுன்னு. காரில் நிறுத்தி ஏறிக்கோ, ஒன்று கொண்டு போய் நான் எங்கே விடணுமோ விட்றேன்னாரு. ஆனால் பார்த்தா அவர் ஜேஆர்டி டாட்டான்னாரு. சுதாமூர்த்தி இன்ஃபோசிஸோட ஜேஆர்டி டாட்டாவை பற்றி சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் ஒரு வாட்டி அமெரிக்காலேருந்து நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது திரும்பி வரச்ச அந்த ஊரில் அத்திம்பேர் பெரிய ஆர்கிடெக்சராக இருந்தார். அவர் இங்கே ஆர்கிடெக்ட் ஸ்கூலில் படித்தார். அவர் என்ன பண்ணார், அந்த ஸ்கூலில் ஆர்கிடெக்சர் புஸ்தகம் இங்கே எல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 91 முன்னாடி 80களில் ஒரு 50 கிலோவுக்கு புஸ்தகத்தை கொடுத்துட்டார். அதை தூக்கவே முடியல என்னால். ஒரு 15 வயசு இருக்கும் எனக்கு. என்னப்பா எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பேக்கேஜில் அதை போட முடியல, கையில் தூக்கி கொடுத்துட்டான். ஏர் இண்டியாவில் வந்துட்டேன். என்னால் தூக்க முடியல. நான் என்ன பண்ணேன், அந்த காலால் எட்டி வச்சுட்டே தள்ளின்னு வந்தேன். ஒரு 14 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ ஒரு வயசானவர் வந்தார். ஏன் இதை பண்ணுறேன்? நான் சொன்னேன், என்னால் தூக்க முடியல, எனக்கு வயசு 14 தான். அண்ணன் கம்பெனியிட போட்டு அமைச்சிருந்தாங்க. அப்புறம் அண்ணன் கம்பெனின்னு பசங்களை தனியாக அனுப்புவாங்க. அப்போ எவனும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்க. நான் சரி, அவர் என்ன சொன்னேன், நீ ஒரு கைப்பிடி, நான் ஒரு கைப்பிடிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து தூக்கலாம், தூக்கின்னு வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அவர் தூக்கினார்னு பார்த்தோன்னா ஒரு 50 பேர் வந்துட்டான் தூக்குறது. அவர் இப்படின்ட்டார். தூக்கின்னு இது பக்கத்தில் விட்டு, உனக்கு எதாவது வேணுமானார். ஒன்றும் வேண்டான்னு. எங்கள் சித்தப்பா வந்திருப்பார், நான் நாளைக்கு மெட்ராஸுக்கு போகிறேன்னு. அப்புறம் அந்த ஏர் இண்டியா காரணம் சொன்னோம், உனக்கு இவரை தெரியுமா முன்னாடி என்ன? எனக்கு யார் தெரியும், ஒரு தாத்தா வந்தார். அப்போ அவர் தான் ஜேஆர்டி டாட்டா, எங்கள் கம்பெனியோட சேர்மன். இவெல்லாம் தான் மனுஷன். நீங்கள் கேட்டீங்களே, இவன் தான் நிஜமான பணக்காரன். இவங்க பிஸ்னஸ்மேன் கிடையாது, இவன் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரு நாடு உருப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்கிறவங்க. இன்ஃபேக்ட் மக்கள் பார்த்தாங்கன்னா, மேட் இன் இண்டியான்னு ஒரு சீரீஸ் வந்திருக்கு அமேசானில். இந்தியாவுக்கு ஒரு வாட்ச் கம்பெனி வேணுங்கிறதுக்காக டைட்டன் எப்படி ஒரு வாட்ச் கம்பெனி ஆரம்பித்தாருன்னு. அதை பெருந்தன்மையாக ஒரு 28% ஸ்டாக்கை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு விட்டு கொடுப்பார். அந்த நிலத்தை 10 லட்ச ரூபா கொடுத்தவர் வாங்கியிருக்கலாம். கரெக்ட். அவர் என்ன சொல்லுவார், 10 லட்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க, என் கம்பெனியில் 28% ஷேரை நீங்கள் வச்சுக்கோங்க.
இந்த 28% 10 லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் வாங்கியிருந்துருக்கலாம் அவர்கிட்ட. அவருக்கு 10 லட்சங்கிறது ஒன்றும் பெரிய உண்மை. அமௌண்ட்டே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அது 1.5 லட்சம் கோடி வேல்யூ. பா. உங்களுக்கு சொல்லுங்கள், இப்போ தமிழ்நாட்டில் எந்த பிஸ்னஸ்மேன் 1.5 லட்சம் கோடியை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பான்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். இவங்க தான் பணக்காரங்க. பணத்து மேலே நாட்டமே இல்லாதவன் தான் பணக்காரன். பணம் எல்லாம் இருக்கணும், பணம் சொத்து உலகமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டணும். ஆனால் எனக்கு அது வேணான்னு சொல்ல தெரியும். இன்றைக்கு மக்களை வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குற இன்னொரு விஷயம் மொபைல் ஃபோனு. முன்னாடி ஒரு 5000 3000 இந்த ஃபோன் வந்திருந்தது, அப்போ எல்லார் வீட்லேயும் இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ₹1,00,000 ₹2,00,000 ₹3,00,000 இது மத்திய தர குடும்பத்தினர் மத்தியில் கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 80,000 வாட்ச்மேன் ஃபோன் வாங்குற சூழ்நிலை இருக்குது. என் கேமராமேன் நீங்கள் உட்காந்துருந்தேன், அவன்கிட்ட ஐஃபோனு காரு எல்லாம் இருக்குது. 25,000 சம்பளம். கார் வச்சுருக்கான், ஐஃபோன் வச்சுருக்கான், இன்னும் என்ன ஒன்று உங்களுக்கு எல்லாம் வச்சுருக்கான். பர்மனெண்ட்டாக கடன்லேயே இருப்பான். இந்த செல்ஃபோனெல்லாம் எல்லாரையும் கடன்லேயே மூழ்கடிக்குதுன்னு செல்ஃபோன் சொல்லலாம். மட்டும் இல்லை சார், இது என்ன வந்து ஒரு பியர் ப்ரெஷர் தானே. என் நண்பன் பக்கத்தில் இருக்கணும் வச்சுருக்கான்னா எனக்கும் வேணுங்கிற ஆசை வரும் இல்லையா. இப்போ பக்கத்து வீட்டு இருக்கிறவன்ட்ட இருக்குது, எனக்கு இல்லாட்டா பரவாயில்லன்னு இருக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி இருக்கவே முடியாது நம்மளால. இந்த ஒனிடாவில் ஒரு வாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இந்த ஓனர்ஸ் ப்ரைடு நெய்பர்ஸ் இன்வீன்னு. ஆமாம். நம்மளுக்கு டிவி பார்க்கறதுக்காக டிவி வாங்கலை, பக்கத்து வீட்டுக்காரன் வயிற்றுச்சல் பண்ணுங்கிறதுக்கு தானே நம்ம டிவி வாங்கலாம். அதான் ப்ராப்ளம். இப்போ இன்றைக்கி சினிமா உலகத்தில் இருக்கவங்க பல பேர் உங்களுக்கு தெரியும். இதில் யாரெல்லாம் சினிமா பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த சினிமா உலகத்தில் இருக்கவங்கள வந்து யாரெல்லாம் சரியாக இந்த நிதி நிர்வாகத்தை பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில்? சினிமாவில் வந்து பெருசாக பணத்தை சேர்த்து வச்சவங்களில் எனக்கு வந்து இன்டர்நேஷ்னலி ஆப்ரா வின்ஃப்ரி அப்படின்னு ஒரு டாக் ஷோ ஹோஸ்ட்டு. ஆமாம். அவங்க பணத்தை ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். இந்த பீட்டில்ஸ் மியூசிக் வாசிக்கிறதுல பால் மெக்கார்ட்னின்னு ஒருத்தன் ஒன்று உயிரோடு இருக்கான். 4 பேர் உண்டு இந்த பீட்டில்ஸில். ஜான் லெனானை சுட்டு கொண்டுட்டாங்க, ஹாரிசன் செத்து போயிட்டான். இன்றைக்கி அவன் எல்லா பீட்டில்ஸ் பாட்டையும் திரும்பி வாங்கி ஒரு காலத்தில் அவங்க தானே வந்து இசை உலகத்தையும் ஆண்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட அப்படியே பணம் இருக்குது. மற்றபடி நான் பார்த்ததில் ஏவிஎம்கிட்ட பணம் அப்படியே இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால சரவணன் இருந்த வரைக்கும் அவரோட பணம் அவர்கிட்டயே இருந்தது. ஜெமினி கணேசன்ட்ட எங்கள் அப்பா சொல்லுவார், அவர்கிட்ட பாதி நுங்கம்பாக்கம் இன்னும் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அவங்க டாட்டர்ஸ் கிட்ட தான் பாதி நுங்கம்பாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சோகன் பாபுவோட ஃபேமிலிகிட்ட அந்த நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் பாதி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லிடுறேன். எனக்கு சோகன் பாபு படம்லாம் நான் பார்த்தது கிடையாது, ஜெமினி கணேசனையும் ரொம்ப பார்த்தது கிடையாது. பட் எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரிஞ்சது ஜெமினி கணேசன் சோகன் பாபுங்கிற 2 பெரிய ஆக்டர் நிறைய வச்சுருந்தாங்கன்னு. என் ஃப்ரெண்டு சுந்தர் சொல்லி எனக்கு தெரியும். அவன் வந்து இந்த சர்பேட்டா அது மாதிரி படத்துலலாம் நடித்தவர். அவனை சொல்லி எனக்கு தெரிஞ்சதுபடி இந்த காமெடியெல்லாம் நடித்த செந்தில் சார்கிட்ட நிறைய பணம் சேஃப்டியாக வச்சுருக்கிறாரும், அவரோட சகமாக நடித்த கவுண்டர்மணியும் பணத்தை பத்திரமா வச்சுருக்கிறதாதையும் சொன்னார். இது எனக்கு தெரியும். எவ்வளவோ கட்டம் வந்தாலும் இப்போ ரீசெண்டாக இறந்த பாரதி ராஜாவும் பணத்தை ஒரு அளவுக்கு மேலே சேஃப்டியாக, அதாவது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் வேணுங்கிற அளவுக்கு சேஃப்டியாக இருந்தது. முக்கால்வாசி பேர் பணத்தை வச்சுக்க தெரியலங்கிறது தான் உண்மை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் எவ்வளோ முக்கியம்? ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம், லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை. டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா ரொம்ப கம்மி செலவில் எடுக்கிறது. நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு வேணுங்கிற தொகையை டேர்ம் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவோம். மினிமம் 1 கோடி ரூபா வேணும். அது உங்களுக்கு வந்து ஒரு 8 லட்ச ரூபா வருமானம் இருந்தால் தான் கொடுப்பான். 6லேருந்து 8 லட்ச ரூபா வருமானம் இருந்தால் தான் கொடுப்பான். இன்னொன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு. என் படத்தில் அது 10 லட்ச ரூபாவது யாருக்காவது வேணும். ஏன்னா எல்லாருக்கும் அட் சம் டைம் உடம்பு சரியில்லாமல் வரும். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறச்ச உங்கள் குடும்பஸ்தார் கட்டப்படக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. அது 2ம் இல்லாமல் மனுஷன் வாழ்க்கையை நடத்த முடியாது. முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கம்பெனியில் இருக்கிற இன்சூரன்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. கம்பெனியில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு கம்பெனியை விட்டு போயிடுவேன். 55 வருஷத்துக்கு அப்புறம் 55 வயசு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டா, ரொம்ப கஷ்டம். இப்போ பல பேர் இந்த நிதி மேலாண்மையை கூட ஏஐ துணையோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சரியான போக்கா? தட் மேன் தட் ஃபீலிங் சார். அது வந்து ஒரு கலை. நிதி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு கலை.
என்னோட பொறுப்புனா கணக்கு வழக்கை கையால் எழுதினா தான் உங்களுக்கு ஞாபகம் மசில் மெமரியில் இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்பில் எழுதினா நினைவு வராது. ஆனால் செலவு பண்ணுற காசை கையெண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா வலிக்கும், கம்ப்யூட்டரில் தட்டி விட்டீங்கன்னா வலிக்காது. அதனால் கையிலேருந்து எண்ணி கொடுக்கறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கணக்கு வழக்கை புஸ்தகத்தில் எழுதுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஆக ஏஐ உதவாதுன்றீங்களா? அப்படின்னு நான் சொல்ல மொத்தத்தரோட இதை பொறுத்து இருக்குது. பணத்தை கையிலேருந்து எண்ணணுங்கிறது தான் என்னோடய ஃபீலிங். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் 3-4 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறவங்கள்ட்டையும் பணமே கையில் இருக்காது. அதாவது 10ஆம் தேதி ஆனால் கையில் காசு இருக்காது. அப்போ அவங்கெல்லாம் பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தானே. ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்களுடைய ஆலோசனைகள்லாம் நம்ம ரசிகர்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.